அனைவருக்கும் வணக்கம். இவர்களை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்றால் கடைசியில் கஷ்டம் உங்களுக்கு தான். அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசி என்பது ஜோதிட சாஸ்திரத்தின்படி 5வது ராசியாகும். இந்த சிம்ம ராசியில் மகம் 4 பாதம், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1 பாதம், இந்த 9 பாதங்களில் பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே கற்றை முடையை உடையவர்கள், சோம்பேறியான வெளி தோற்றமும் நிமிர்ந்த நடையும் உடையவர்கள், பெண்களின் நளினத்தையும் ஆண்களின் வீரத்தையும் கலந்த குணத்தை உடையவர்கள். சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தமக்கு ஆபத்து என்றால் பாய்ந்து தாக்க தயங்க மாட்டார்கள். இவர்கள் அதிகார தோரணையும் பெருமிதம், மற்றவர்கள் மதிக்கத்தக்க தோற்றமும் உடையவர்கள். பெரும் கூட்டத்திலும் தானே முக்கியஸ்தராக இருக்க விரும்புவார்கள். கருமையான கருஞ்சிவப்பான கூந்தலும் ஆழ்ந்த செம்மையான கண்களையும் பெரும்பாலும் பெற்றிருப்பார்கள். இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் பொதுவானவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் கலந்த பெருமையும் விளையாட்டுத்தனமும் கலந்த மனோபாவம் உடையவர்கள். இவர்கள் கூட்டாக சேர்ந்து கலகலப்பாகவும் எதுவும் செய்யாமல் தனியாகவும் இருக்கும் வேறுபட்ட நிலையில் வாழக்கூடியவர்கள். இருட்டையும் சோம்பலான சூழ்நிலையையும் வெறுக்கக்கூடியவர்கள். மிகவும் வெளிப்படையானவர்கள். ஆனால் சில நேரங்களில் அப்படி இல்லாதது போல் நடிப்பார்கள். நண்பர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் ஆள எண்ணுவார்கள். இவரை உதாசீனப்படுத்தினாலோ கட்டளையிட்டாலோ கோபத்தில் கர்ஜிப்பார்கள். வயதானால் சற்று அமைதி அடைந்தாலும் என்றும் தலை குனிய மாட்டார்கள். இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவருக்கும் இலவசமாக ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கி தனது மேன்மையை நிலைநாட்டுவார்கள். சொல்லித் தருவது இவர்களுக்கு பிடிக்கும். எனவே பலர் ஆசிரியர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் மனோதத்துவ மருத்துவராகவும் இருப்பார்கள். எதையும் அறிவுபூர்வமாக அலசி ஆராய்ந்து மற்றவர்கள் குழப்பங்களை தெளிவாக்கும் வல்லமை படைத்தவர்கள். ஆனால் அதே தெளிவோடு தன் பிரச்சனைகளை தீர்க்க இயலாதவர்கள். நேர்மையான மற்றவர்களை ஆளும் திறமைகளை பெற்றிருந்தாலும் எளிதில் மனதளவில் உடைந்து போகக்கூடிய தன்மை உடையவர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவரது ஞானத்தையும் தாராள மனதையும் மதிக்காமல் போனால் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள். இவரை புகழ்ந்து பேசினால் மகிழ்வார்கள். தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை இவரிடம் இருந்து எடுக்க இயலாது. மிகுந்த புத்திசாலித்தனமானவர்கள். தன் பக்தியை முட்டாள்தனமாக வீணாக்க மாட்டார்கள். தனது நாடகத்தனமான அதிகார தோரணையை கைவிடும் போது இவருடைய ஆணைகள் அதிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமையும். பாராட்டுவதை தாராளமாகவும் வெளிப்படையாகவும் செய்வார்கள். இவர் சொல்வதை செய்யக்கூடியவர்கள். விருந்தோம்பல் செய்வதில் மிகுந்த திறமைசாலிகள். காதலில் சிக்காத சிம்மராசிக்காரர்கள் மிகவும் அபூர்வம். இவர்களின் பெருமை பேசும் குணம் பல காதல்களையும் திருமணங்களையும் முறிப்பது சாதாரணமாக காணப்படுவதாகும். எனினும் தோல்வியை பெருந்தன்மையுடன் மனோதைரியத்துடனும் ஏற்றுக்கொள்வது இவர்களது இயல்பு. இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் மற்றவரை சார்ந்திருக்க மாட்டார்கள். கதியற்றோருக்கும் திக்கற்றோருக்கும் உதவி செய்வதை தன் கடமையாக கொள்வதில் பெருமை அடைவார்கள். அடிக்கடி பண கஷ்டத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரின் பண உதவியை தவிர்த்து விடுவார்கள். இதிலும் முதல் தரமும் சொகுசானதையுமே மிகவும் விரும்புவார்கள். சந்தோஷமாக இருப்பதற்கு அளவுக்கு அதிகமாக செலவு செய்வார்கள். இவர்களை கூடுதல் காய்ச்சல் வரும். திடீரென தோன்றும் பல தீவிர நோய்களுக்கு ஆளாவார்கள். ஆனால் நாள்பட்ட நோய்கள் இவர்களுக்கு இருக்காது. முதுகு தண்டு மற்றும் தோள்களில் வலி ஏற்படும். கால் மூட்டுகளில் அடிபடலாம். தொண்டை பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் தனன உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். இவை உடல் நலத்தை பற்றிய விழிப்புணர்வும் அக்கறையும் இல்லாததால் வருவதாகும். இவர்கள் எதிலும் அதிக கவனம் செலுத்தாமல் சோம்பேறியர்களாகவும் அல்லது சிறு சிறு விஷயங்களையும் கவனிக்கும் குணமுடையவராகவும் இருக்கலாம். தன் இயல்பிலிருந்து மாறாதவர்கள். ஆனால் மற்றவர்களை மாற்றும் வலிமை கொண்டவர்கள். மிகவும் வெறித்தனமான வலிமையை வெளிப்படுத்துபவராகவும் பூனை போன்று சோம்பேறியாகவும் இரு வேறுபட்ட குணங்களை கொண்டிருப்பார்கள். வேலை செய்தால் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். ஓய்வெடுத்தால் ஓய்விலேயே இருப்பார்கள். இந்த சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர் கவர்ச்சிகரமான தோற்றத்துடனும் கம்பீரமான அமைப்புடனும் இதையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கும் மனோபலத்துடன் இருப்பார்கள். இவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல நண்பராகவே இருப்பார்கள். இவர் எதன் மேலும் உணர்வு பூர்வமான ஈர்ப்பும் தொடர்பும் கொண்டவராவர். தான் இருக்கும் இடத்தில் தானே தலைவியாக இருப்பார்கள். அதேபோல் சிம்மத்தில் பிறந்த பெண் தன்னிடம் மண்டியிட வேண்டும் என்று நினைக்கும் எந்த ஆணும் வெற்றி காண முடியாது. சிம்மராசி பெண் என்பது எல்லோருக்கும்
விற்காத விலையுயர்ந்த ஆடம்பர பொருள் போன்றவர் ஆவர். அமைதியும் நளினமும் கொண்ட ஏரி போன்ற பண்போடு இருப்பவர் பலன் தரும் என்பதை தெரிந்து கொண்டு அவ்வாறு இருப்பார்கள். இப்பெண்களை காதலிப்பவர்கள் முதலில் பசுக்களோடும் பின்னர் நாகரிகமான சுய சிந்தனையில் தோன்றிய வழிகளை தான் கையாள வேண்டும். கீழ்த்தரமான வார்த்தைகளும் கொச்சை பேச்சும் இவரை பனிக்கட்டியாக இருக வைக்கும். ஆண்கள் பலமற்றவராக இருந்தால் இவரை காதலிக்கவே மாட்டார்கள். மனதளவில் அவர் பலம் குறைந்த பெண்பால் என்ற எண்ணம் கொண்டிருக்க மாட்டார்கள். இவர்கள் விளையாட்டுகளில் ஆர்வம் உடையவராக இருந்தாலும் காதலருடன் சினிமா கேளிக்கைகள் என்று போகவே விரும்புவார்கள். சுகாதாரமற்ற சாதாரண சூழல் இவர்களுக்கு பிடிக்காது. ஏழ்மை இவரை துயரத்தில் ஆழ்த்தி உடலையும் பலவீனமாக்கிவிடும். மற்றவர்களை மதிக்காமல் திமிர்த்தனமாக இருக்கும் குணம் அரிதாக தலை காட்டும். திக்கற்றோருக்கும் ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் இவர் அன்பும் பாவனத்தையும் கொள்ளும் குணமும் கொண்ட தாயாகவே இருப்பார்கள். மிகுந்த புத்திசாலித்தனமும் வளமும் ஒன்றை செய்து முடிக்கும் திறனும் கொண்டவராக இருந்தாலும் பெண்மையின் மென்மை மாறாதவராக இருப்பார்கள். 4 சுவர்களுக்கு இடையே இவரை அடைத்து வைப்பது இவரது திறன்களை முடக்குவதாகும். தனக்கென ஏதாவது ஒரு தொழில் செய்யும் திறன் உள்ளவர்கள். சிறந்த மனைவியாக இருப்பர். தான் எடுக்கும் முயற்சிகளில் பலனை கண்டு பிறர் தன்னை பாராட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். மிகச்சிறந்த விருந்தோம்பல் குணம் உள்ளவர்கள். ஒரு தாயாக பாசத்தை பொழிவார்கள். குழந்தைகள் செய்யும் தவறுகளை கண்டுபிடிக்கும் திறன் குறைவு எனினும் அவர்களுடைய தவறுகளை கண்டால் கண்டித்து திருத்தும் குணம் கொண்டவர். தான் வேலைக்கு சென்று இழைத்தாலும் குழந்தைகளுக்கு தாய் பாசத்தையும் அதே போல் அக்கறையும் நிறைவாகவே பொழிவார்கள். சுயமரியாதை என்று வந்துவிட்டால் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். சிம்மராசி பெண்களுக்கு உரிய மரியாதையும் முக்கியத்துவத்தையும் அளித்தால் இனிய வாழ்க்கை நிச்சயம் அமையும். அது மட்டுமில்லாமல் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இராசியில் முதலில் எதையும் சிறப்பாக ஒருங்கிணையும் திறமை பொறுமையும் மிகுந்தவரிடம் ஒப்படைத்து வெற்றிகரமாக நிர்வாகம் செய்வதில் தலை சிறந்தவர்கள். இவர்கள் பெரிய விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள். நீங்கள் தரும் கலப்படமற்ற சிந்தனையில் உதித்த புதிய கருத்துக்களை கேட்பதிலேயே மகிழ்ச்சி அடைவார்கள். தன் நிறுவன வளர்ச்சிக்கு உழைப்பவர்களையே மிகவும் விரும்புவார்கள். இவர்கள் ஆடம்பரமான சொகுசு அலுவலக அறை தனக்கென்று வைத்துக் கொள்வார்கள். தனக்கு முக்கியத்துவம் உள்ள புகைப்படம் சான்றிதழ் ஆகியவற்றை மற்றவர் பார்க்கும் வண்ணம் வைப்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. தனது தொழிலாளியும் நிச்சயம் தைரியம் கடின உழைப்பு கொண்டவராகத்தான் வைத்திருப்பார். தனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கௌரவம் மரியாதை இவை கிடைத்தாலும் சற்று கூடுதலாக கிடைத்தாலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். தன்னிடம் வேலை செய்பவர்களின் குறைகளை மற்றவர் முன்பு சற்றும் இங்கிதமின்றி சொல்வது இவரது இயல்பு. இவர்கள் சரியான வேலையை மாணவர்களுக்கு தந்து குறித்த நேரத்தில் முடிக்கும் நிர்வாக திறன் வாய்ந்தவர்கள். தன்னிடமிருந்து ஏதாவது ரகசியம் செய்தி மறைக்கப்படுகிறது என்பதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். மற்றவர்கள் கேட்காமல் கூட அவர்களுக்கு வாழ்க்கைக்கு அறிவுரை கூறக்கூடியவர்கள். இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சில நேரங்களில் வேடிக்கையான குணங்களையும் கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் பயம் மற்றும் தான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டோம் என்ற எண்ணத்தில் தனிமையில் வீட்டில் அடைபட்டு கிடப்பதும் உண்டு.